நெக்ஸ்ட் நம்ம வந்து கேபிட்டல் பட்ஜெட்டிங்ல இல்லுஸ்ட்ரேஷன் 8 பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். கால்குலேட் ஐஆர்ஆர். ஐஆர்ஆர்னா இன்டர்னல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் கேட்குறாங்க. பை யூசிங் இன்டர்போலேஷன் டெக்னிக் வென் இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட்னா எதுவும் கேஷ் அவுட்லே எவ்வளோ கொடுத்துருக்காங்க 56,000. 10%க்கும் 11%க்கும் நம்மளுக்கு வந்து ரெண்டும் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ப்ரெசென்ட் வேல்யூ. ப்ரெசென்ட் வேல்யூ கொடுத்துருக்காங்க. இப்போ நம்மளுக்கு கேட்குறது என்னது இன்டர்னல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன். ஃபார்முலா என்னது எல்னா என்னது லோயர் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ப்ளஸ் P1 என்னது ப்ரெசென்ட் வேல்யூ ஆஃப் லோயர் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் மைனஸ் CO அதாவது கேஷ் அவுட்லே. P1னா திரும்பி லோயர் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்டோட ப்ரெசென்ட் வேல்யூ, P2னா ஹையர் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்டோட ப்ரெசென்ட் வேல்யூ இன்ட்டு டிஃபரன்ஸ். டிஃபரன்ஸ்னா எதுவும் இன்ட்ரெஸ்டோட டிஃபரன்ஸ் தான் கேட்குறாங்க. ஸோ இதுதான் ஃபார்முலா. இப்போ நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாம். இங்கே லோயர் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்னது 10ஆ 11ஆ 10 தானே லோயர், ஸோ 10ன்னு எழுதிக்கலாம். ப்ளஸ் P1 அதாவது லோயர் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்டோட ப்ரெசென்ட் வேல்யூ எவ்வளோ கொடுத்துருக்காங்க 60,000. ஸோ 60,000 மைனஸ் கேஷ் அவுட்லே கொஸ்டின்ல எவ்வளோ கொடுத்துருக்காங்க 56,000 டிவைடட் 60,000. ஹையர் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்டோட ப்ரெசென்ட் வேல்யூ எவ்வளோ இருக்கு 50,000 இருக்கு. ஸோ 50,000 டிஃபரன்ஸ் என்னது 10 மைனஸ் 1 என்ன ஆகும், சார் 11 மைனஸ் 10 என்ன ஆகும் 1 தானே ஆகும். ஸோ 1. இப்போ நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் பிராக்கெட் தானே முடிப்போம். அப்போ 60,000 மைனஸ் 56,000 போட்டால் எவ்வளோ வருது 4,000 வருது. ஸோ 10 ப்ளஸ் 4,000 டிவைடட் 60,000ல 50,000 போச்சுன்னா பேலன்ஸ் எவ்வளோ இருக்கும் 10,000 இருக்குமா. ஸோ 10,000 இன்ட்டு 1. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன செய்யணும் போட்மாஸ் ரூல் படி தான் போகணும். ஃபர்ஸ்ட் என்னது பிராக்கெட், இங்கே ஒரு பிராக்கெட் இருக்கா. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் பிராக்கெட்டை முடிச்சிடலாம். 4,000 டிவைடட் 10,000 எவ்வளோ வருது நம்மளுக்கு 0.4 வருது. பிராக்கெட்டை முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் ஆப்ஜெக்ட். நெக்ஸ்ட் என்ன இருக்கு டி. டிவிஷன் ஏதாச்சும் இருக்கா, எதுவுமே இல்லை. நெக்ஸ்ட் என்ன இருக்கு மல்டிப்ளிகேஷன். ஸோ வந்து இங்கே 1 இருக்கனால உங்களுக்கு எதுவும் தெரியாது. ஸோ வந்து ஃபர்ஸ்ட் இது பண்ணாலும் எப்படினாலும் உங்களுக்கு வந்து ஆன்சர் வந்து கரெக்டாக வந்துடும். சப்போஸ் இங்கே 5ஓ 6ஓ அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் ஃபர்ஸ்ட் ப்ளஸ் பண்ணிட்டு மல்டிப்ளிகேஷன் பண்ணால் ஆன்சர் ராங்காக தான் வரும். போட்மாஸ் ரூல் படி ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு மல்டிப்ளிகேஷன். ஸோ மல்டிப்ளிகேஷன் தான் ஃபர்ஸ்ட் முடிக்கணும். அப்போ 0.4 இன்ட்டு அப்போ 10 ப்ளஸ் என்னது ஃபர்ஸ்ட் மல்டிப்ளிகேஷன் ரூல் தானே இருக்கு. அப்போ 0.4 இன்ட்டு 1 என்ன ஆகும் 0.4. நெக்ஸ்ட் அடிஷன் இருக்கா இருக்கு. அப்போ ப்ளஸ் 10 பண்ணா எவ்வளோ வருது நம்மளுக்கு 10.4 வருது. நெக்ஸ்ட் சப்ராக்ஷன் எதுவுமே இல்லை, அவ்வளோதான் முடிச்சாச்சு. அப்போ 10.4%. ஸோ இந்த மாதிரி அடிஷனும் இருக்கு, மல்டிப்ளிகேஷனும் இருக்கு, டிவிஷனும் இருக்குன்னா நீங்க இந்த போட்மாஸ் ரூல் படி தான் ஃபாலோ பண்ணணும். எந்த சம்மா இருந்தாலும் ஓகே தான். ஸோ இல்லுஸ்ட்ரேஷன் 8 பாருங்க. ஏதாச்சும் டவுட் இருந்தால் கேளுங்க ஃப்ரெண்ட்ஸ்.